தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அசைக்க முடியாத ஒரே தொழிலில் இது மட்டும் தாங்க. உணவு என்பது இன்றியமையாத ஒன்றாகவும், அதில் எப்போதும் கஞ்சதனம் பார்க்க கூடாது. அதேபோல் அதற்கு யாரும் கஞ்சதனம் பார்க்கவும் மாட்டார்கள். ருசிக்கு முன்னாடி காசு எல்லாம் தோற்றுப் போகும். அந்த அளவிற்கு உணவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மக்கள். ஏன் இன்று உணவை பற்றி பேசுகிறேன் என்றால் அதனைப் பற்றிதான் இந்த பதிவு இருக்கப் போகிறது. வாழ்வில் முன்னேற என தொழில் செய்ய வேண்டும் என்று கேள்வி இருக்கும். அதற்கு ஐடியா கொடுக்கிறோம் என்றால் எதனால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாங்க, அது என்ன தொழில் என்று பார்ப்போம். வரும் காலங்களில் சமைப்பதை அதிகமாக யாரும் செய்ய ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். காரணம், கணினி காலம் என்பதனால் வீட்டில் இருக்கும் இருவருமே வேலைக்கு சென்றால் மட்டும் குடும்பத்தை நடத்த முடியும் என்று கட்டாயம் ஏற்படும். ஆகவே சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உணவிற்கு முக்கியத்துவம் இருந்தாலும் அதனை கடையில் வாங்கி சாப்பிட்டுதான் வேலைக்கு கிளம்புவார்கள். அப்போது நல்ல சாப்பாட்டிற்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போது நல்ல உணவு கிடைத்தால் அதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் செலவு செய்வார்கள். காலை உணவு, மதிய உணவு கிடைத்தால் சூப்பராக இருக்கும். ஆகவே நல்ல ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் திறக்கலாம். அதில் மக்களின் சுவைக்கும் ஆசைக்கும் ஏற்றது போல் உணவுகளை கொடுக்கலாம். முக்கியமாக தள்ளுபடி கொடுக்க வேண்டும். கொடுத்தாலும் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும். தரம் உயர்வாக இருக்க வேண்டும். பிரியாணி என்பது அனைவருக்கும் பிடித்தமான உணவாக திகழ்கிறது. அது எந்த அளவிற்கு என்றால் இரவு நேரங்களில் பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு பிடித்திருக்கிறது. இந்த பிரியாணியில் பல வகை பிரியாணிகள் இருக்கிறது. அதில் உங்கள் ஏரியாவில் எந்த வகையான பிரியாணிகளை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் பிரியாணியை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஊர் ஸ்டைலிலும் பிரியாணியை செய்யலாம். இதன் மூலம் உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வருவார்கள். இது எப்போதும் மவுசு குறையாது. ஆகையால் 3 வேளையும் பிரியாணி விற்கும் கடையை வைத்தால் அமோகமான லாபம் கிடைக்கும். பிரியாணி என்றால் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வருவார்கள். ஆனால் அதில் இருக்கும் சுவை, தரம் குறைவே கூடாது. முக்கியமாக இரவு நேரங்களில் விற்கும் பிரியாணிக்கு கூட்டம் தனிதான். நீங்கள் வைக்கும் கடையில் டோர் டெலிவரி செய்யலாம். அதற்கென்று தனியாக ஆட்களை வைத்து செயல்படுத்தலாம். இதற்கென்று டிமாண்ட் இருக்கிறது. அதனால் இந்த தொழில்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆகவே இந்த 2 தொழிலும் உங்களை வாழ்வில் முன்னேற வழி கொடுக்கும்.